தோழர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் நிகழ்தகவு டாப்பிக்கில் பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்தகவில் மொத்தம் 4 டாபிக் இருக்குது. நிகழ்தகவில் ஃபஸ்ட்டு நாணயங்கள், அடுத்து பகடை வச்சு வரக்கூடிய சம்ஸு, அடுத்து சீட்டுக்கட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸு, லாஸ்ட்டாக அந்த பந்துகளை வச்சு வரக்கூடிய சம்ஸு. இது மூணு நம்ம பார்த்துட்டோம். நாணயங்கள், பகடை, சீட்டுக்கட்டு வச்சு வரக்கூடிய சம்ஸு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அந்த வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோ, ஓகேவா? அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். பந்துகள். இப்போ நிகழ்தகவு கான்செப்டில் பந்துகளை வச்சு வரக்கூடிய சம்ஸ் இது. இப்போ 3 பந்துகளில் ஏதேனும் 2 பந்துகள் எடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன, ஓகேவா? இதில் இப்போ 3 பந்துகள் இருக்குது. இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ 3 பந்து நமக்கு இருக்குது. அதை ஏபிசின்னு வச்சுக்குவோம். 3 பந்து இருக்குது. அதில் ஏதேனும் 2 பந்து எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஒன்று ஏ அல்லது பி, இந்த ஏவையும் பியும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பி அல்லது சி எடுக்கலாம். பி அல்லது சி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏ அல்லது சி, ஏவையும் சியும் எடுக்கலாம். அப்போ 3 சான்ஸ் இருக்குது. அந்த 3 தான் என்னது, இந்த நிகழ்தகவு, ஓகேவா? இப்போ இதோட மீனிங், இந்த நிகழ்தகவோட மீனிங் என்ன? 3 பந்தில் ஏதாவது 2 பந்து எடுக்கணும். அப்போ 3 பந்தில் 2 பந்து எடுக்கணும்னா ஒன்று ஏபி எடுக்கலாம், இல்லை பிசி எடுக்கலாம், இல்லை ஏசி எடுக்கலாம். அப்போ 3 சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸ் தான் இந்த நிகழ்தகவு. இப்போ இதில் நமக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் நம்ம சொல்லிடலாம். சப்போஸ் இப்போ ஒரு 10 பந்துகளில் ஏதேனும் 2 பந்து எடுக்க நிகழ்தகவுன்னா என்ன பண்ணலாம்? அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்று முதல் பந்தையும் 2வது பந்தையும் எடுக்கலாம், இல்லை முதல் பந்தையும் 3வது பந்தையும் எடுக்கலாம், இல்லை முதல் பந்து 4வது பந்து, இல்லை எப்படி வேணால் எடுக்கலாம். அப்போ அதில் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஓகேவா? அப்போ நம்ம அந்த கான்செப்டை பார்ப்போம். இப்போ இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா 3 பந்துகளில் ஏதேனும் 2 பந்து அப்படின்னா 3 மொத்த பந்தை மேலே எழுதினோம். 3 பந்தில் சி போட்டு 2 பந்து, இந்த 2 பந்து கீழே. சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, காம்பினேஷன், ஓகேவா? காம்பினேஷன்னா என்னது? 3 பந்தில் ஒன்று ஏவும் பியும் எடுக்கலாம், இல்லை பியும் சியும் எடுக்கலாம், இல்லை ஏவும் சி எடுக்கலாம். இந்த 3 காம்பினேஷனில் ஏதாவது 2 காம்பினேஷன் நம்ம எடுக்க போகிறோம், ஓகேவா? அதுதான் அதோட மீனிங். அது மாதிரி இப்போ எழுதிட்டோம். இப்போ இதை இப்போ எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோமா, 3ங்கிறது மொத்த பந்து, எவ்வளவு எடுக்கணுமோ அது கீழே எழுதிட்டோமா? இப்போ இந்த 3 இருக்கா, 3 இன்ட்டு 2 குறைச்சிக்கிட்டே வரணும், ஓகேவா? 3லேருந்து குறைச்சிக்கிட்டே வரணும். இன்ட்டு 2 இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இங்கே கீழே 2 டைம் இருக்குது. இந்த 3 கீழே 2 டைம் இருக்கா, அப்போ 3லேருந்து மல்டிப்ளிகேஷன் போட்டு குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ சப்போஸ் இப்போ 4C2 இப்படி இருக்குன்னா மேலே 4 இன்ட்டு 3 போடணும். ஏன்னா இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, அந்த 3 போடணும், ஓகேவா? இப்போ 4C3 இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இன்னொன்று போடணும். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2, இங்கே 3 இது இருக்கிறதா, 3 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 3 இது இருக்கிறதா அர்த்தம், ஓகேவா? அப்போ மேலே இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வரும்? இதுக்கு நமக்கு C2வா? அப்போ 3 இன்ட்டு 2 டிவைடட் பை, இதுக்கு தான் நம்ம எழுதியிருக்கோம் 3 இன்ட்டு 2ன்னு எழுதியிருக்கோம். இந்த கீழே இருக்கிறதுக்கும் எழுதணும். 2 இன்ட்டு 1 வர வரைக்கும் நம்ம எழுதணும். அது 1 வர வரைக்கும் எழுதக்கூடாது. இதில் 2 டைம் இருக்கா, அப்போ 2 இன்ட்டு 1 ஒன்றா குறைச்சிக்கிட்டே வரணும், ஓகேவா? இப்போ சம்மு சால்வ் பண்ண ஈஸியாக புரியும். இப்போ இதை கேன்சல் பண்ணி எழுதிடணும். 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். மீதி எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். 5 பந்துகளில் ஏதேனும் 3 பந்துகள் இருப்பதற்கான நிகழ்வு. அப்போ 5 பந்துகள், மொத்த பந்து 5, 3 பந்துகள், காம்பினேஷன் எவ்வளவு? C3, ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு 5 இன்ட்டு போடணும், ஓகேவா? 5 இன்ட்டு 4 ஒவ்வொன்றா குறைக்கணும். 4 இன்ட்டு 3 இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன் இங்கே 3 இருக்குது, அதனால் 3ஓட ஸ்டாப் பண்ணிடணும். டிவைடட் பை இந்த 3 அப்படி எழுதணும். 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1, அவ்வளோதான். இப்போ கேன்சல் பண்ணக்கூடியதை கேன்சல் பண்ணலாம். இந்த 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணால் 2 டைம் வரும். இப்போ 5 இன்ட்டு 2 10, அப்போ ஆன்சர் 10, அவ்வளோதான், ஓகேவா? இவ்வளோ தான் இதை வச்சு வரக்கூடியது. பந்துகளோட பேசிக் மாடல் இது, ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, 11 பந்துகளில் ஏதேனும் 3 பந்துகள் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 11, மொத்த பந்து 11, சி காம்பினேஷன் சி 3 பந்து. அப்போ 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 அதோட ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இங்கே 3 டேர்ம் தான் இருக்குது, அதனால் 11 10 9 டிவைடட் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணால் 3ஆல் கேன்சல் பண்ணால் இது 3 டைம் வரும், இது 2 5 டைம் வரும். அப்போ
11 இன்ட்டு 5 55, 55 இன்ட்டு 3 எவ்வளவு 165, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போமா. 14 பந்துகளில் ஏதேனும் 11 பந்துகள் இருக்க, 14 பந்துகளில் 11 பந்துகள், அப்போ 14C11 இதான் காம்பினேஷன். அப்போ இதுலேருந்து எழுதுவோமா, 14 இன்ட்டு 13 இன்ட்டு 12 இன்ட்டு 11 டேர்ம் எழுதணும். ஓகே, ஏன்னா கீழே 11 இருக்குது. 14 இன்ட்டு 13 இன்ட்டு 12 11 10 9 இன்ட்டு 8 7 6 5 4. ஓகேவா? 1 3 4 5 6 7 8 9 10 11 டேர்ம் டிவைடட் பை கீழேயும் 11லேருந்து எழுதணும் 11 டேர்ம். 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 7 6 5 4 3 2 1. ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஈஸியாக கேன்சல் ஆகிரும். ஏன் இங்கே பாருங்கள், இங்கே 4 இங்கே அந்த 4 5 இங்கே 5 6க்கு 6 7க்கு 7 8க்கு 8 9க்கு 9 10க்கு 10 11க்கு 11. அப்போ மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 3 வச்சு இதை கேன்சல் பண்ணலாமா, 4 3 12. 2 வச்சு இதை கேன்சல் பண்ணலாமா, 2 4. அப்போ மீதி 14 இன்ட்டு 13 இன்ட்டு 2, அவ்வளோதான். அந்த 3 தான் இருக்குது. 14 13 2 கேன்சல் பண்ண வேண்டியது மீதி 3 தான் இருக்குது. அப்போ அந்த 14 இன்ட்டு 13 இன்ட்டு 2 3ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர் 14 இன்ட்டு 13 இன்ட்டு 2 எவ்வளவு 364, அவ்வளோதான். ஓகேவா? இது டக்கு டக்குன்னு எழுதிட்டு ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸாம் பார்ப்போம். ஒரு பையில் இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஓகே, இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் பேசிக்கான மாடலு. இது மாதிரி சம்ஸ் தான் வந்து நமக்கு நிறைய கேட்பாங்க. இப்போ ஒரு பையில் 6 சிவப்பு மற்றும் 4 மஞ்சள் பந்துகள் உள்ளது. அவற்றிலிருந்து மொத்தம் 4 பந்துகள் இருக்க வேண்டும். அதில் 3 சிவப்பு பந்துகள் மற்றும் இங்கே மற்றும்னா அண்டு. ஓகேவா? ஒரு மஞ்சள் பந்தாக இருக்க நிகழ்தகவு. இதில் வந்து ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்த மாதிரி சம்மில் பார்க்க வேண்டியது அண்டு. அண்டு அப்படின்னா அண்டுக்கு வரக்கூடிய இடத்துல மல்டிப்ளிகேஷன் போடணும். இன்னொரு இடத்துல 6ன்னு வரும். 6ன்னு வர இடத்துல ப்ளஸ் போடணும். இது ரெண்டும் முக்கியமானது. அண்டுன்னு வந்தால் மற்றும், அப்படி வந்தால் மல்டிப்ளிகேஷன். 6 அல்லது 6னா அல்லது. ஓகேவா? 6னா அல்லது, தமிழில் அல்லதுன்னு இருக்கும். இந்த மாதிரி வந்தால் ப்ளஸ்ஸு போடணும். ஓகேவா? இது ரெண்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சமூக சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது ஒரு பையில் 6 சிவப்பு மற்றும் 4 மஞ்சள் பந்துகள் உள்ளது. அப்போ மொத்த பந்து எத்தனை, 10 பந்து. அந்த 10 போட்டுக்கணும். 10 பந்து. அவற்றிலிருந்து மொத்தம் 4 பந்துகள் எடுக்கணும். இப்போ பழைய சம்மில் நம்ம என்ன பண்ணுவோம், 10 பந்துலேருந்து மொத்தம் 4 பந்து மட்டும் எடுக்கணும்பா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 10C4ன்னு எழுதிடுவோம். ஏன்னா 10 பந்துலேருந்து மொத்தம் 4 பந்து எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அது என்ன கண்டிஷன்னா 3 சிவப்பு பந்தாக இருக்கணுமா மற்றும் ஒரு மஞ்சள் பந்தாக இருக்கணுமா. அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா, இப்போ 10 பந்துலேருந்து மொத்தம் 4 பந்து தானே எடுக்க போகிறாங்க. 10 இங்கே எத்தனை பந்து, 10 பந்து. 6 பந்து சிவப்பு, 4 பந்து மஞ்சள், மொத்தம் 10 பந்து. அதுலேருந்து மொத்தமாக 4 பந்து எடுக்கணும். அப்போ டிவைடட் பை 10C4, 10 பந்துலேருந்து 4 பந்து எடுக்கிறோம். ஓகேவா? மேலே என்ன பண்ணுன்னா 3 சிவப்பு பந்து மற்றும் ஒரு மஞ்சள் பந்துன்ட்டாங்களா. அப்போ 3 சிவப்பு பந்து, இந்த 3 சிவப்பு பந்து எதுலேருந்து எடுப்பாங்க, 6 சிவப்பு பந்துலேருந்து 3 சிவப்பு பந்து எடுப்பாங்க. அப்போ 6 சிவப்பு பந்தில் இருந்து 6C3. இந்த அண்டுக்கு வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் போடணும். 6னா ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த மல்டிப்ளிகேஷன் இங்கே தான் போடணும். போட்டு அடுத்து 3 சிவப்பு பந்து மற்றும் ஒரு மஞ்சள் பந்து. அப்போ நம்மளுக்கு மொத்தம் மஞ்சள் பந்து எத்தனை, 4 மஞ்சள் பந்து மொத்தம். அதிலிருந்து ஒரு மஞ்சள் பந்து. அப்போ 4C1, இவ்வளோ தான். ஓகேவா? பழைய சம் எப்படி, அதே மாதிரி தான். இப்போ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணோம், 14 பந்துகளில் 11 பந்துகள் எடுக்கணும். அதே மாதிரி தான் இதுவும். ஓவராலாக 6 4 10 பந்து, அதிலேருந்து மொத்தமாக 4 பந்து எடுக்கணும். அதை கீழே எழுதிடணும் 10C4. அதில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்கல்ல கலரு, 3 சிவப்பு பந்து. 3 சிவப்பு பந்துனா மொத்தம் 6 சிவப்பு பந்துலேருந்து 3 தான் எடுக்க முடியும். அதனால் 6C3. ஒரு மஞ்சள் பந்தா, அப்போ 4 மஞ்சள் பந்துலேருந்து ஒரு மஞ்சள் பந்து எடுக்க முடியும். அப்போ 4C1, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம வழக்கமாக எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடணும். இப்போ இந்த காம்பினேஷனை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். இதை மட்டும் எடுத்தால் எப்படி போடுவோம், 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4. ஏன் இங்கே 3 டேம் இருக்கா, அதனால். அடுத்து 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இதே மாதிரி மீது இதுக்கும் போடணும். இன்ட்டு 4 இன்ட்டு இதுக்கு எவ்வளோ காம்பினேஷன், 1 தான். அப்போ 4 இன்ட்டு 1 தான். 1ன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் 4ஓட. ரைட்டு, கீழே டிவைடட் பை 1. அடுத்து இந்த காம்பினேஷனுக்கு என்ன வருமோ அதை கீழே எழுதணும். 10 இன்ட்டு 4 டைம் 4 டேர்ம் போடணும். 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 டிவைடட் பை 4 இன்ட்டு
3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுவோமா? இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 3க்கு இது 2 டைம் வரும், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிரும். அப்போ மீதி என்ன இருக்குது? மீதி வந்து இங்கே 5 4 4 அது மட்டும் இருக்கும். மேலே என்ன இருக்கும்? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இது வந்து ஓவராலாக மேலே இருக்குது டிவைடட் பை. இப்போ இங்கே கீழே என்ன இருக்கும்? இந்த கீழே 2ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 5 டைம் வரும். அடுத்து 3ஆல் இதை கேன்சல் பண்ணால் 3 டைம் வரும். அடுத்து 4ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா எத்தனை டைம் வரும்? இது 2 டைம் வரும். மீதி எவ்வளோ இருக்குது? அவ்வளோதான். அப்போ இந்த 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 7 ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ணாமா 5க்கு 5 கேன்சல் ஆயிரும். இந்த 2க்கு இங்கே ஒரு 2 ஓகேவா? மீதி ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 4 இன்ட்டு 2 8, கீழே மீதி 3 7 இருக்கும். 3 இன்ட்டு 7 21. அப்போ 8/21 இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஓகேவா? இந்த மாதிரி மாடலில் இது மாதிரி மாடலில் தான் நமக்கு சம்மு நிறைய கேட்பாங்க ஓகேவா? இப்போ இதில் இன்னொரு மாடல் சம் பார்ப்போம். ஒரு பையில் 6 சிவப்பு பந்து மற்றும் 4 மஞ்சள் பந்துகள் உள்ளது. அவற்றிலிருந்து மொத்தம் 3 பந்துகள் எடுக்க வேண்டும். அவற்றில் ஒரு சிவப்பு பந்தாக இருக்க நிகழ்ந்தது. அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க? அதே மாதிரி தான் போன சம் போட்ட மாதிரி தான். 6 சிவப்பு 4 மஞ்சள் பந்து. அப்போ மொத்தம் 10 பந்து. 10C எத்தனை பந்து எடுக்கணும்? மொத்தம் 3 பந்து எடுக்கணும். அப்போ 10C 3. அதில் ஒரு சிவப்பு பந்து இருக்கணுமா? அப்போ ஒரு சிவப்பு பந்துனா 6 சிவப்பு பந்து. 6 சிவப்பு பந்தில் ஒரு சிவப்பு பந்து ஓகேவா? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல மற்றும் கொடுத்துருக்காங்களா அல்லது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அப்போ எதுவுமே கொடுக்கல. இப்போ ஒரு சிவப்பு பந்து. அப்போ இப்போ ஒரு சிவப்பு பந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா மீதி எத்தனை பந்து நமக்கு மஞ்சளாக இருக்கும்? மொத்தம் 3 பந்து எடுக்கணும். அதில் 1 சிவப்பு எடுக்கணும் அப்படின்ட்டாங்கன்னா மீதி 2 பந்து என்னவாக இருக்கும்? மஞ்சள் பந்தாக தான் இருக்கும் ஓகேவா? அதை நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு இன்ட்டு மொத்தம் மஞ்சள் பந்து 4C மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். ஏன் இங்கே 2 போட்டோம்? ஒரு சிவப்பு பந்து தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சிவப்பு பந்து மட்டும்தான் நம்ம எடுக்கிறோன்னா மீதி 2 பந்து 3 பந்தில் மீதி 2 பந்து மஞ்சளாக தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ இதுதான் நமக்கு வர்ற காம்பினேஷன். இங்கே எப்பயும் போல் போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 6 ஓகேவா? இது ஒரு டைம் தான் இருக்குது. அப்போ 6 அப்படி வச்சுக்கணும். 6/1 இன்ட்டு இங்கே 2 இருக்கா? 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 டிவைடட் பை ஓவராலாக 10 9 8. ஏன் இங்கே 3 இருக்குது அதனால் 8. அடுத்து 3 2 1. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் இந்த 2க்கு இதை கேன்சல் பண்ணால் 2 டைம் வரும். ஓகே. அப்போ மீதி என்ன இருக்குது? மேலே 6 2 3 அதை எழுதிடணும். 6 இன்ட்டு 2 இன்ட்டு 3 டிவைடட் பை கீழே சால்வ் பண்ண வேண்டியதை சால்வ் பண்ணிட வேண்டியதான். 3ஆல் கேன்சல் பண்ணால் 3 டைம் வரும். இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் இது 4 டைம் வரும். இப்போ மீதி என்ன இருக்குது? 10 3 4 இருக்கா? அப்போ 10 இன்ட்டு 3 இன்ட்டு 4. வேறு என்ன கேன்சல் பண்ண முடியும்? 3க்கு 3 கேன்சல் ஆகிரும். இந்த 2க்கு இது 2 டைம் வரும். அடுத்து இந்த 2க்கு இது 3 டைம் வரும். அப்போ மீதி என்ன இருக்குது? மேலே 3 இருக்குது, கீழே 10 இருக்குது. அப்போ 3 டிவைடட் பை 10 அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா? அவ்வளோ ரொம்ப சிம்பிளான இந்த கான்செப்டை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இங்கே பாருங்கள், 6 சிவப்பு பந்து 4 மஞ்சள் பந்து அதே தான். அவற்றிலிருந்து மொத்தம் 2 பந்துகள் எடுக்க வேண்டும். ஓகே, அதிலிருந்து மொத்தம் நம்ம 2 பந்துகள் எடுக்கணும். அதில் 2 சிவப்பு பந்துகள் அல்லது 2 மஞ்சள் பந்து. இப்போ 6 சிவப்பு பந்து, அதில் 4 மஞ்சள் பந்து, அதிலிருந்து மொத்தமாகவே 2 பந்து தான் எடுக்கணும். அதில் 2மே சிவப்பாக இருக்கணும். அல்லது ஓகேவா? அல்லதுங்கிறது இங்கே வந்துருச்சா? அண்டுன்னு வந்தால் மல்டிப்ளிகேஷன், அல்லது வந்தால் ப்ளஸ் ஓகேவா? அப்போ அல்லது 2 மஞ்சள், 2மே சிவப்பாக இருக்கணும், அல்லது 2மே மஞ்சளாக இருக்கணும். ஓகே, இப்போ ஓவராலாக காம்பினேஷன் 6 சிவப்பு பந்து 4 மஞ்சள் பந்து. அப்போ 10 பந்துலேருந்து மொத்தம் 2 பந்து எடுக்கணுமா? அப்போ 10 பந்தில் இருந்து மொத்தம் 2 பந்து, இது ஓவரால். அடுத்து 2 சிவப்பு பந்து அல்லது 2 மஞ்சள் பந்து. அப்போ 6 சிவப்பு பந்தில் 2 சிவப்பு பந்து எடுக்க சான்ஸ் இருக்குது. அப்போ 6C2. 6 வந்து என்ன சொன்னேன்? ப்ளஸ் போடணும். ப்ளஸ் இந்த இடத்துல இதுதான் வந்து மெயினான இடம், இது வந்து மாற்றி போட்டுறக்கூடாது. 4 மஞ்சள் பந்துலேருந்து அதுதான், அல்லது 4 மஞ்சள் பந்துலேருந்து 2 மஞ்சள் பந்து. அப்போ 4C2 அவ்வளோதான். இந்த எழுதுறது தான் இதில் மெயின். எழுதிட்டோம்னா டக்குன்னு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து இப்போ சால்வ் பண்ணுவோமா? 6 இன்ட்டு 5, ஏன் 2 டேர்ம் இருக்கனால. அடுத்து 2 இன்ட்டு 1 ப்ளஸ் இங்கே எத்தனை இருக்குது? 4 இன்ட்டு 3, இங்கே 2 இருக்கனால 3 போடணும். அடுத்து 2 இன்ட்டு 1 டிவைடட் பை 10 இன்ட்டு 9 டிவைடட் பை 2 இன்ட்டு 1. இப்போ சால்வ் பண்ணுவோமா? இந்த 2க்கு இதை கேன்சல் பண்ணால் 3 டைம் வரும்.
அடுத்து இந்த ரெண்டுக்கு இதை கேன்சல் பண்ணால் 2 டைம் வரும். மீதி என்ன இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 5 × 3 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கா, 5 × 3 15. இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இங்கே மீதி என்ன இருக்குது, இதை 2வது கேன்சல் பண்ணிட்டோமா, 2 × 3. அப்போ 2 × 3 6 டிவைடட் பை, இப்போ கீழே சால்வ் பண்ணணும். கீழே இதை சால்வ் பண்ணால் I 2 10. மீதி என்ன இருக்கும், 9 × 5 45. அப்போ 9 5 45. அவ்வளோதான். இப்போ மேலே என்ன இருக்கும், 15 + 6 21 டிவைடட் பை 45. இப்போ 21 டிவைட் 45 கேன்சல் ஆகுமா, 3ஆல் கேன்சல் ஆகும். 3ஆல் கேன்சல் பண்ணால் 7 3 21, 15 3 45. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் 7/15. இந்த இதோட நிகழ்தகவு என்ன, 7/15. அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்னொரு சம் பார்ப்போம். ஒரு பையில் 6 சிவப்பு மற்றும் 4 மஞ்சள் பந்துகள் உள்ளது. அவற்றிலிருந்து மொத்தம் 3 பந்துகள் இருக்க வேண்டும். அவை எதுவுமே சிவப்பு பந்தாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு. ஓகேவா, இது வந்து ரொம்ப ஈஸியானதான். இப்போ பாருங்கள், 6 சிவப்பு பந்து 4 மஞ்சள் பந்து, மொத்தம் 10 பந்து. அவற்றிலிருந்து மொத்தம் 3 பந்து எடுக்கணும். அப்போ நார்மலாக எப்படி எழுதுவோம், 10C3. 10 பந்துலேருந்து 3 பந்து எடுக்கணும். அதில் எதுவுமே சிவப்பாக இருக்கக்கூடாது. அப்போ எதுவுமே சிவப்பாக இருக்கலைன்னா, 3ல் எதுவுமே சிவப்பாக இல்லைன்னா 3மே என்னவாக தான் இருக்கும், 3மே மஞ்சளாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ மொத்தம் மஞ்சள் பந்து 4. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம், இதில் என்ன பண்ணோம், இப்போ ஒரு சிவப்பு பந்து இருக்குது அப்படின்னா மீதி 2 வந்து மஞ்சள் பந்தை எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே எதுவுமே சிவப்பு பந்தாக இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ எதுவுமே சிவப்பு இல்லைன்னா 3மே மஞ்சள் தான் எடுக்க முடியும். அப்போ 4 மஞ்சள்லேருந்து 3 மஞ்சள் எடுப்போம். அவ்வளோதான். அப்போ 4C3. அவ்வளோதான் கான்செப்ட். சிவப்பே எடுக்கக்கூடாது. அப்போ அந்த டேமே விட்டுருந்தோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மட்டும் சால்வ் பண்ணி போட்டால் ஆன்சர். இப்போ 4 × 3 × 2, ஏன் இங்கே 3 டேம் இருக்கனால 3 டேம் எழுதுகிறோம். டிவைட் பை 3 × 2 × 1 டிவைடட் பை இதுக்கு எழுதணுமா, 10 × 9 × 8 டிவைடட் பை 3 × 2 × 1. ஓகேவா, இப்போ இதுக்கு கூட அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இந்த இதுக்கு இந்த இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இது தலைகீழாக அப்படி போகிறப்ப இந்த இது மேலே போயிடும். அப்போ அதனால் இந்த இதுக்கு அப்படியே இந்த 3 இது வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி என்ன இருக்கும், அதே மாதிரி இதுக்கு இந்த இதை கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் தனியாக எழுதிக்கும். ஓகே, இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிரும். அப்போ 4 × 3 × 2 டிவைடட் பை 10 9 8. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன இருக்கும், 4ஆல் கேன்சல் பண்ணோன்னா இது 2 டைம் வரும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இது 1 3 3 3 3 9. ஓகேவா, அப்போ மீதி என்ன இருக்கும், மேலே 1 மட்டும்தான் இருக்கும். மேலே 1, இங்கே 10 ஒரு 3. இப்போ 10 × 3 30. அவ்வளோதான். அப்போ 1 டிவைடட் பை 30. அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்து அதே மாதிரி பாருங்கள். இப்போ இந்த சம்மு மாதிரியே தான் இந்த சம்மும். ஒரு பையில் 6 சிவப்பு பந்து 4 மஞ்சள் பந்து உள்ளது. அவற்றிலிருந்து மொத்தம் 3 பந்து எடுக்கணும். அதில் எதுவுமே மஞ்சள் பந்தாக இல்லாமல் இருக்க நிகழ்தகவு. ஓகே, இதில் வந்து எதுவுமே சிவப்பாக இருக்கக்கூடாது, இதில் வந்து எதுவுமே மஞ்சளாக இருக்கக்கூடாது. அப்போ நார்மலாக 10 பந்தில் 3 பந்து எடுக்கணும். அப்போ எதுவுமே மஞ்சளாக இருக்கக்கூடாதுன்னா 3மே என்னது சிவப்பாக தான் இருக்கும். அப்போ சிவப்பு பந்து இங்கே என்னது 6 சிவப்பு பந்தில் 3. இங்கே என்ன எழுதணும், 4 மஞ்சள் பந்தில் 3, இங்கே 6 சிவப்பு பந்தில் 3. ஓகேவா, இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதை வந்து மெயினாக கரெக்டாக போடணும். அப்போ எழுதலாமா, 6 × 5 × 4 டிவைட் பை 3 × 2 × 1 டிவைட் பை 10 9 8 3 2 1. இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்கும், 6 × 5 × 4 10 × 9 × 8. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 3ஆல் சால்வ் பண்ணால் இது 3 6, இது 3 3 9. மீதி இதை 4ஆல் வந்து கேன்சல் பண்ணால் 2 டைம் வரும். இந்த 2க்கு இது கேன்சல் ஆகிரும். இது 1 5 5 2 5 10. அப்போ மேலே என்ன இருக்கும், மேலே 1 இருக்கும், கீழே 2 × 3 6. 1 டிவைடட் பை 6. அவ்வளோதான். கேன்சல் பண்ணுறது தான் இதில் வேலையை. கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணுறது மட்டும்தான் இதில் மெயினான வேலை. ஓகேவா, எக்ஸாம் பார்ப்போமா. ஒரு பையில் 6 சிவப்பு மற்றும் 4 மஞ்சள் பந்துகள் உள்ளது. அவற்றிலிருந்து மொத்தம் 4 பந்துகள். இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ஆனால் இது வந்து கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக குரூப் 4 குரூப் 2 லெவலுக்கு கேட்க மாட்டாங்க. டிஎன்பிசியில் குரூப் 1 லெவலுக்கு இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. இங்கே வந்து பேசிக்கான மெத்தட், இதுக்கு முன்னாடி பார்த்த பேசிக்கான மெத்தடில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற சம்மும் நம்ம எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி சம் வந்து மேக்ஸிமம் குரூப் 4 குரூப் 2ல் கேட்க மாட்டாங்க. குரூப் 1ல் இந்த மாதிரி சம் வந்து எப்போயாவது கேட்பாங்க. ஓகேவா, அப்போ இந்த சம்மும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு பையில் 6 சிவப்பு பந்து 4 மஞ்சள் பந்துகள் உள்ளது.
அவற்றிலிருந்து மொத்தம் 4 பந்துகள் எடுக்க வேண்டும். அப்போ நார்மலாக நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், 10 பந்து, 10 பந்தில் மொத்தமாக 4 பந்து அதை எழுதிடுறோம். எழுதிட்டு அதில் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட், இது வார்த்தை முக்கியம், இந்த அட்லீஸ்ட்டு அட்மோஸ்ட்னு வரும். ஓகேவா? அப்போ அட்லீஸ்ட் ஒரு சிவப்பு பந்து எடுக்க வேண்டும். அப்போ இதில் பாருங்கள், இதிலலாம் வந்து எதுவுமே மஞ்சளாக இருக்கக்கூடாது, இதில் எதுவுமே சிவப்பாக இருக்கக்கூடாது, இதில் ஒன்று மட்டும் இந்த இந்த சம்மில் ஒன்று மட்டும் சிவப்பாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்தோம். இதில் வந்து இந்த அட்லீஸ்ட் இது மாதிரி வர்றதுக்கு வந்து ஒன்று சிவப்பு பந்து. அப்போ அட்லீஸ்ட்னால் குறைஞ்சபட்சம் ஒரு சிவப்பு பந்து இருக்கணும். அப்போ அதுக்கு மேலேயும் இருக்கலாம், குறைஞ்சபட்சம் ஒரு சிவப்பு பந்து இருக்கலாம், அல்லது 2 சிவப்பு பந்து இருக்கலாம், அல்லது 3 சிவப்பு பந்து இருக்கலாம், அல்லது 4மே சிவப்பு பந்தாக இருக்கலாம். அதுதான் இதோட மீனிங். மொத்தம் 4 பந்துன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ மொத்தம் 4 பந்தில் குறைஞ்சது ஒரு சிவப்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 கூட இருக்கலாம், குறைஞ்சபட்சம் 1 இருக்கணும், அதிகமாக எவ்வளோ வேணால் இருக்கலாம். அப்போ ஒரு சிவப்பு பந்தாக இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், ஏன்னா மொத்த பந்து 4. அப்போ இப்படிங்கிறப்ப இப்போ நம்ம ஒரு சிவப்பு பந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இதில் வந்து இந்த சம்மளையே ஒரு சிவப்பு பந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதியிருப்போம், ஒரு சிவப்பு பந்து. அப்போ 6 சிவப்பு பந்தில் சி ஒரு சிவப்பு பந்து, மீதி இருக்கிற 4 பந்தில் 3 பந்து மஞ்சள் பந்துன்னு எடுத்துக்கோமா. ஏன்னா ஒரு சிவப்பு பந்து எடுத்துட்டோம், அப்போ மொத்தம் 4 பந்து எடுக்கணும். அப்போ ஒரு சிவப்பு தான் நம்ம எடுத்துருக்கோம்னா மீதி 3 மஞ்சள் பந்தாக எடுக்கணும். அப்போ இன்ட்டு மஞ்சள் பந்துக்கு எத்தனை 4 சி 3ன்னு போடுவோம், இது மாதிரி போடுவோமா. அப்போ அதே மாதிரி தான், இப்போ ஒரு சிவப்பு பந்துனா இது ஒன்றுன்னு கொடுத்துருந்தா, இந்த இடத்துல ஒரே ஒரு சிவப்பு பந்து தான் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம இப்படி எழுதியிருப்போம். ஆனால் இங்கே அட்லீஸ்ட் ஒரு சிவப்பு பந்துன்னு கொடுத்துட்டான். அப்போ ஒரு சிவப்பு பந்தாகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம், 4ஆகவும் இருக்கலாம். இப்போ ஒரு சிவப்பு பந்தோட காம்பினேஷன் இது. ஓகேவா? ஒரு சிவப்பு பந்தோட காம்பினேஷன் இது. இப்போ சப்போஸ் 2 சிவப்பு பந்தாக இருந்தால் 6C 2ஆக மாறும். இந்த இடத்துல 2 சிவப்பு பந்தா, இங்கே என்ன மாறும், இது 2ஆக இருந்தால் மொத்தம் 4 பந்து தான். அப்போ இது 2ஆக இருந்தால் மஞ்சள் பந்து மீதி 2 பந்து தான் எடுக்க முடியும். அப்போ இது ஒரு காம்பினேஷன். அடுத்து 6C, சப்போஸ் இது 3ஆக இருந்தால் இந்த சிவப்பே 3 எடுத்துட்டோம், அப்போ மஞ்சள் எத்தனை எடுக்க முடியும், 4ல் 1 தான் எடுக்க முடியும். அப்போ இது ஒரு காம்பினேஷன். அப்படி இல்லைன்னா 4மே சிவப்பு பந்தாக இருக்கிற காம்பினேஷன் C6 C4. அப்போ இந்த 4 காம்பினேஷனையும் நம்ம மேலே எழுதணும். ஓகேவா? இந்த இடத்துல 4 காம்பினேஷனும் எழுதணும், அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த சம்மில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. சம்மு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அதனால தான் இது வந்து ரொம்ப குரூப் 1 லெவலில் எப்பயாச்சும் தான் கேட்பாங்க. இந்த மாடலை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஓவரால் வந்து நமக்கு என்னது, ஓவரால் 6 4 10 பந்தில் 4 பந்து. ஓகேவா? அதில் குறைஞ்சது 1ஆக இருக்கணும். அப்போ சிவப்பு பந்து 1ஆக இருந்தது அப்படின்னா மஞ்சள் பந்து 3ஆக இருக்கும். இது ஒரு காம்பினேஷன். அடுத்து சிவப்பு பந்து 2ஆக இருந்துச்சுன்னா மஞ்சள், இங்கே ப்ளஸ் போடணும் நடுவில். ஏன், நம்மளே அசீவ் பண்ணுறோம். இப்போ சிவப்பு பந்து 1ஆக இருக்கலாம், அல்லது சிவப்பு பந்து 2ஆக இருக்கலாம், அல்லது 3ஆக இருக்கலாம், அல்லது 4ஆக இருக்கலாம், இதுதானே. அப்போ இந்த அல்லதுக்கு என்ன போடுவோம், 6க்கு ப்ளஸ் போடுவோமா, அந்த ப்ளஸ்ஸு தான் இது. ஓகேவா? 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், அந்த இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ளஸ். ஓகேவா? அப்போ 6 சிவப்பு பந்துனா மீதி 6 சிவப்பு பந்தில் 2 சிவப்பு பந்துனா 4 சிவப்பு பந்தில் 2 சிவப்பு பந்து தான் இருக்கும். அப்போ ப்ளஸ்ஸு இதை அடித்து அப்புறம் கீழே எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸு அடுத்த காம்பினேஷன் என்ன, 6 சிவப்பு பந்தில் 3 சிவப்பு பந்தாக இருந்தால் 4ல் 1 தான் மஞ்சளாக இருக்கும். அடுத்து ப்ளஸ்ஸு 6ல் 4மே சிவப்பு பந்தாக இருக்கணும். சிவப்பு பந்தாக இருந்துட்டால் அது எதுவுமே இருக்காது, அதனால் அதை விட்டுறணும். ஓகேவா? டிவைடட் பை இது மொத்தமாக இருக்குது 10C4. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம பெருசாக எழுதி மொத்தத்தையும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும், சால்வ் பண்ண நமக்கு ஈஸியாக வந்துடும். இது பாருங்கள், 6C1. அப்போ 6C1ன்னா என்னது, 6 × 1 தான். அப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம போட தேவையில்லை. ஓகேவா? அப்போ 6 டிவைடட் பை 1. அடுத்து என்னது, இன்ட்டு 4C3. அப்போ 4C3 போடணும், 4 3 2 டிவைடட் பை 3 2 1. இது ஒரு காம்பினேஷன். ப்ளஸ்ஸு இந்த காம்பினேஷன் இருக்கா. அப்போ 6 × 5 டிவைடட் பை 2 × 1. அடுத்து இன்ட்டு இது என்னது, 4C2க்கு என்ன எழுதணும், 4 × 3 டிவைடட் பை 2 × 1. இது ஒரு காம்பினேஷன். அடுத்து ப்ளஸ்ஸு இத்தனை காம்பினேஷன் இருக்குது. அடுத்து இந்த காம்பினேஷனுக்கு எழுதினோம்னா 6 × 5 × 4 டிவைடட் பை
3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு நமக்கு என்ன இருக்குது மீதி 4C1. இப்போ ஒரு டைம் தான். அப்போ 4 டிவைடட் பை 1 இது ஒரு காம்பினேஷன். ப்ளஸ்ஸு இந்த காம்பினேஷன் வேறு ஒன்று இருக்கா. அப்போ 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 டிவைடட் பை 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அவ்வளோதான். அந்த 10C4 அப்புறம் எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ ஒவ்வொன்றா இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிரும். ஈஸியாக எல்லாம் கேன்சல் ஆகிரும். இந்த 3க்கு 3 கேன்சல் ஆகிரும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிரும். மீதி என்ன இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 6 இன்ட்டு 4 24. அப்போ 24. ஓகேவா. இப்போ இந்த இது மொத்தம் கேன்சல் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சா. அடுத்து ப்ளஸ்ஸு. இப்போ இதில் கேன்சல் பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணிடலாமா. இந்த 2க்கு இதையே கேன்சல் பண்ணலாம். 3 2 6ன்னு வரும். இந்த 2க்கு இதை கேன்சல் பண்ணலாம். மீதி என்ன இருக்குது, அவ்வளோதான். மீதி எதையும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மீதி இருக்கக்கூடியதெல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டு தான். 3 இன்ட்டு 5 இன்ட்டு 2 எவ்வளவு, 5 இன்ட்டு 2 10, 10 இன்ட்டு 3 30, 30 இன்ட்டு 3 90. அப்போ 90. இந்த டைமை சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த டைம் கீழே இந்த 3க்கு இது எத்தனை டைம் வரும், 3 2 6 2 டைம் வரும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்போ 5 4 20, 20 இன்ட்டு 4 80. அப்போ இது 90 ப்ளஸ் 80. இப்போ இந்த டைம் முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ்ஸு இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். 3க்கு 3 கேன்சல் பண்ணிடலாம். 2க்கு இது 3 2 6. மீதி என்ன இருக்குது, 3 இன்ட்டு 5, 3 இன்ட்டு 5 15. ஓகேவா. இப்போ இது மொத்தத்தையும் நமக்கு ஆட் பண்ண எவ்வளோ வரும், 24 ப்ளஸ் 90 ப்ளஸ் 80 ப்ளஸ் 15. மொத்தத்தையும் ஆட் பண்ணால் 209ன்னு வரும். ஓகேவா. மொத்தத்தையும் ஆட் பண்ணால் 209. ஓகே. இப்போ நம்ம இன்னொன்று பார்க்கணும். என்ன பார்க்கணும், இப்போ நம்ம இதுகளை மட்டும்தான் சால்வ் பண்ணியிருக்கோம். கீழே 10C4 இருக்குல்ல, அதையும் சால்வ் பண்ணணும். அப்போ இப்போ மேலே நம்ம சால்வ் பண்ணது 209, கீழே இருக்கக்கூடிய 10C4 நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ 10C4க்கு நம்ம எழுதணும், மேலே சால்வ் பண்ணிட்டோம், 209 வந்துருச்சு. 10C4க்கு 10 9 8 7, அடுத்து 4 3 2 1. ஓகேவா. இப்போ சால்வ் பண்ணால் 4னா இது 2 டைம் வரும். இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிரும். இந்த 3க்கு இது 3 டைம் வரும். அப்போ 10 இன்ட்டு 3 30, 30 இன்ட்டு 7 210, 3 210. அப்போ இந்த டைமுக்கு எவ்வளோ வரும், கீழே இருக்க டைம் 10C4 சால்வ் பண்ணால் 210ன்னு வரும். அப்போ மேலே 209, கீழே 210. இதை கேன்சல் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். 209 டிவைடட் பை 210. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா. ஓகே. இது ஒரு மாடல். ரொம்ப ரேராக தான், குரூப் 1 லெவலில் ரொம்ப ரேராக கேட்பாங்க. இப்போ அதே மாதிரி அதிலே அட்மோஸ்ட் வரக்கூடியது. ஓகேவா. ஒரு பையில் 6 சிவப்பு பந்து 4 மஞ்சள் பந்து உள்ளது. அவற்றிலிருந்து மொத்தம் 3 பந்து எடுக்கணும். அதிகபட்சம் அட்மோஸ்ட்னா அதிகபட்சம் 2 சிவப்பு. அப்போ அதிகபட்சம் இப்போ இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சிவப்பு பந்துனா 1ஆ இருக்கலாம், அல்லது 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆகவும் இருக்கலாம். இப்போ அட்மோஸ்ட் அதிகபட்சம் 2 சிவப்பு பந்து. அப்போ அதிகபட்சம் 2 சிவப்பு பந்துனா சிவப்பு பந்தே இல்லாமையும் இருக்கலாம், அல்லது ஒரு சிவப்பு பந்தாகவும் இருக்கலாம், அல்லது 2 சிவப்பு பந்தாகவும் இருக்கலாம். இதுதான் அதோட மீனிங் என்னது, இதுதான் அதோட மீனிங். ஓகேவா. அப்போ ஒன்று சிவப்பு பந்தே இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு சிவப்பு பந்து இருக்கலாம், அல்லது 2 சிவப்பு பந்து இருக்கலாம். அதுதான் இந்த அதிகபட்சத்தோட மீனிங். ஓகேவா. அப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதணும், நார்மலாக எப்பயும் எழுதுறது, கீழே எழுதுறது 6 10, 10 பந்தில் 3 பந்து, அதை கீழே எழுதிடணும். 10 பந்தில் 3 பந்து. ஓகேவா. அப்போ ஒன்று 0 பந்தாக இருக்கலாம், அல்லது ஒரு பந்தாக இருக்கலாம், அல்லது 2 பந்தாக இருக்கலாம். அப்போ 0 பந்து சிவப்பு பந்து இல்லை அப்படின்னா, மூணில் எதுவுமே சிவப்பு இல்லைன்னா மீதி எத்தனை இருக்கும், இந்த மஞ்சள் தான் இருக்கும். அப்போ 4C3. ஓகேவா. அப்போ 3 பந்தில் எதுவுமே சிவப்பு இல்லை. இந்த காம்பினேஷனை பார்க்குறப்ப எதுவுமே சிவப்பு இல்லைன்னா 3மே மஞ்சளாக தான் இருக்கும். அது இது. ஓகேவா. அடுத்து இந்த 6க்கு என்ன பண்ணுவோம், ப்ளஸ் போடுவோமா. அடுத்த காம்பினேஷன் ஒரு சிவப்பு பந்தாக இருக்கலாம். ஒரு சிவப்பு பந்துனா 6 சிவப்பு பந்தில் ஒரு சிவப்பு பந்தாக இருக்கலாம். அப்போ 6 சிவப்பு பந்தில் ஒரு சிவப்பு பந்து இருந்தால் மீதி 2 மஞ்சள் பந்து தான் இருக்கும். ஓகேவா. அதுதான் இந்த காம்பினேஷன். அடுத்து இன்னொரு காம்பினேஷன் இருக்கா. இன்னொரு காம்பினேஷன் இது 2 சிவப்பு பந்தாக இருக்கலாம். அப்போ ப்ளஸ் 2 சிவப்பு பந்து. 6 சிவப்பு பந்தில் 2 சிவப்பு பந்துனா மீதி 4 மஞ்சள் பந்தில் ஒரே ஒரு மஞ்சள் பந்து மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா மொத்தம் 3 பந்து தான் எடுக்க முடியும். அதில் 2 சிவப்பு எடுத்துட்டோம்னா மீதி 1 தான் மஞ்சள் எடுக்க முடியும். ஓகேவா. இதுதான் அவ்வளோதான் மொத்த காம்பினேஷன். அப்போ 10C3. ஓகேவா. அவ்வளோதான். இப்போ வழக்கம் போல் போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த காம்பினேஷன் 4C3க்கு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 டிவைட் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இது ஒரு காம்பினேஷன். ப்ளஸ்ஸு இது என்னது 6
6 1 டைம் தான் இருக்குது. 6 டிவைட் பை 1 இன்ட்டு 4 2 இருக்கா, 4 இன்ட்டு 3 டிவைட் பை 2 இன்ட்டு 1. இது ஒரு காம்பினேஷன். அடுத்து இந்த காம்பினேஷனுக்கு 6 சி 2 இருக்கா, அப்போ 6 5 ஓகேவா. அப்போ 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு 1 இன்ட்டு இது எத்தனை 4 காம்பினேஷன் 1, அப்போ 4 டிவைட் பை 1 ஓகேவா. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா, ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். இந்த 3க்கு 3 கேன்சல் ஆயிரும், 2க்கு 2 கேன்சல் ஆயிரும், மீதி என்ன இருக்குது 4 மட்டும் இருக்குது 4. இப்போ இது முடிஞ்சது. ப்ளஸ் இந்த 2க்கு இது 2 டைம் வரும், அப்போ மீதி என்ன இருக்கும் 6 2 12 12 இன்ட்டு 3 36 ப்ளஸ் 36 ப்ளஸ் இதை சால்வ் பண்ணால் 2 கேன்சல் பண்ணால் 3 டைம் வரும், அப்போ 3 இன்ட்டு 5 15 15 இன்ட்டு 4 60. அப்போ மேலே 60 ஓகேவா. இப்போ 60 ப்ளஸ் 36 எவ்வளவு 96, 96 ப்ளஸ் 4 மொத்தம் 100. இப்போ இந்த மேலே இருக்கிறத மொத்தத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணால் 100ன்னு வருது. இப்போ இந்த கீழே இருக்க 10C3க்கு போடணும்ல, அதை போடுவோமா. அப்போ மேலே இருக்கிறதுக்கு நம்ம 100ன்னு வந்துருச்சு. கீழே இருக்க 10(3)Cயை மட்டும் நம்ம பார்த்தோம்னா 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 டிவைட் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இதை கேன்சல் பண்ணால் இது 3 டைம் வரும், இதை கேன்சல் பண்ணால் 4 டைம். அப்போ 10 இன்ட்டு 3 எவ்வளோ 30, 30 இன்ட்டு 4 120. அப்போ 120. இப்போ கீழே இருக்கிறதுக்கு 120ன்னு வந்துருச்சு, மேலே இருக்கிறதுக்கு 100. அப்போ மேலே இருக்கிறது 100, கீழே இருக்கிறதுக்கு 120. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா. இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகும், 2ஆல் சால்வ் பண்ணால் 5 2 10 6 2 12. அப்போ 5/6 5/6 அப்படிங்கிறது தான் என்னது இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். ஒரு பையில் 6 சிவப்பு பந்து மற்றும் 4 மஞ்சள் பந்துகள் உள்ளது. அவற்றிலிருந்து மொத்தம் 4 பந்துகள் வைக்க வேண்டும். அவற்றில் 3 சிவப்பு மற்றும் 1 மஞ்சள் பந்து அல்லது 2 சிவப்பு மற்றும் 2 மஞ்சள் பந்தாக இருக்க நிகழ்தகவு. ஓகே, இது வந்து நமக்கு பழைய மெத்தடை விட ரொம்ப சிம்பிளானது. இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, பழைய இந்த மாடலில் அட்மோஸ்ட் 2 சிவப்பு, அப்போ 1 0வாக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம் அல்லது 2ஆக இருக்கலாம். நமக்கு இவங்களே வந்து இங்கே காம்பினேஷனை சொல்லிட்டாங்க ஓகேவா. 3 சிவப்பு மற்றும் 1 மஞ்சள், 3 சிவப்பு மற்றும் அல்லது 1 மஞ்சள் ஓகேவா. இது ஒரு செட்டு. அப்படி இல்லைனா 2 சிவப்பு மற்றும் 2 மஞ்சள், 2 சிவப்பு 2 மஞ்சள், இது ஒரு செட்டு. அவ்வளோதான். மொத்தம் இந்த 2 செட்டு தான் அவங்களே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. போன சம்மில் அட்மோஸ்ட் அதிகபட்சம்னு கொடுத்துருந்தாங்க, அதனால் நமக்கு எதுன்னு சரியாக தெரியாது. 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம். அதுக்கு முந்தின சம்மதில் அட்லீஸ்ட்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ அட்லீஸ்ட்னால் குறைஞ்சது 1ஆக இருக்கலாம், அல்லது 2ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம், 4ஆகவும் இருக்கலாம். இதில் வந்து நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகேவா. அப்போ இதில் எப்படி சால்வ் பண்ணலாம், மொத்தம் 10 பந்து, அந்த 10ல் 4 எடுக்கணும். அப்போ நம்ம வழக்கம் போல் கீழே எழுதிடலாம். 10 பந்து 10ல் 4 எடுக்கணும். அதில் 3 சிவப்பு மற்றும் 1 மஞ்சள், அப்போ 3 சிவப்பு 1 மஞ்சள், அப்போ 6 சிவப்பில் 3 சிவப்பு இன்ட்டு 1 மஞ்சள் ஓகேவா. இது ஒரு காம்பினேஷன். அல்லது இந்த காம்பினேஷன் என்னது ப்ளஸ், அல்லதுன்னு வந்துருச்சா ப்ளஸ் போட்டுறணும். 2 சிவப்பு 6ல் 2 சிவப்பு மற்றும் 2 மஞ்சள், அப்போ இன்ட்டு 4C2 அவ்வளோதான் ஓகேவா. இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணால் மேலே இருக்க காம்பினேஷன் என்னது 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 டிவைட் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 4 டிவைட் பை 1. இது ஒரு காம்பினேஷன். இதுக்கு வந்து 6 இன்ட்டு 5 டிவைட் பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு இதுக்கு என்ன 4 4 இன்ட்டு 3 டிவைட் பை 2 இன்ட்டு 1 ஓகேவா. டிவைட் பை இந்த கீழே இருக்கிறதுக்கு அதை அப்புறமா எழுதிக்கலாம், கீழே இருக்கிறதுக்கு அப்புறமா எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணால் 3க்கு வந்து இது 2 டைம் வரும், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிரும். அப்போ மீதி என்ன இருக்குது 5 4 4, அப்போ என்னங்க 20 20 இன்ட்டு 4 80. அப்போ 80 ப்ளஸ் இதை சால்வ் பண்ணால் 2, இந்த 2க்கு வந்து இங்கே 4 கேன்சல் பண்ணால் 2 டைம், இந்த 2க்கு 2 டைம் அவ்வளோ. அப்போ மீதி என்ன இருக்குது 6 5 6 5 30 30 இன்ட்டு 3 90 அவ்வளோதான். அப்போ 80 ப்ளஸ் 90 170 ஓகேவா. 80 ப்ளஸ் 90 170. இது மேலே வரக்கூடியது. இப்போ இந்த இதுக்கு பார்க்கணும்ல 10C4 அது பார்க்கலாமா. அப்போ மேலே 170 வரும். இப்போ 10C4க்கு என்னென்னு பார்க்கணும். இப்போ 10C4க்கு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 அடுத்து 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 சால்வ் பண்ணால் 4 இது 2 டைம் வரும், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிரும். அடுத்து 3ஆல் கேன்சல் பண்ணால் இது 3 டைம். அப்போ 10 இன்ட்டு 3 30 30 இன்ட்டு 7 21, அப்போ 210 ஓகேவா. அப்போ மேலே என்னது 170, கீழே 210. அப்போ 170 டிவைடட் பை 210, 0க்கு 0 கேன்சல் ஆகிரும். வேறு ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா, அவ்வளோதான். அப்போ 17 டிவைடட் பை 21, 17 டிவைட் பை 21ங்கிறது தான் இதோட ஆன்சர், அவ்வளோதான் ஓகேவா.
ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இந்த பந்துகளை வச்சு வரக்கூடிய சம்ஸ் வந்து கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். இந்த மாதிரி மாடல் சம்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த அட்லீஸ்ட் இந்த சம்முக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லாம் வந்து பேசிக்கான சம்மு. அதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாடல் வர சம்மும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரூப் 1 லெவலில் இது வந்து முக்கியமான சம். ஓகேவா? ஓகே, இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.